நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, என் வாய்க்கு காவலாயிருங்க தகப்பனே என்று இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் அப்பா கேட்கிற ஒவ்வொரு செபத்திற்கும் நீங்கள் பதில் கொடுங்க இசப்பா. இந்த வாயினால என் குடும்பம் பிரிந்து போச்சு, இந்த வார்த்தையினால என் வாழ்க்கை போனது, இந்த வார்த்தையினால என் நட்பு போனது, இந்த வார்த்தையினால என் வேலை போனது என்று சொல்லி அப்பா, எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், கவலைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, இன்று நீங்க பேசி இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு காவலாளியா நீங்க தான் ஆண்டவரே சப்பா. ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால கேட்கிறப்பா ஆண்டவரே. அப்பா, எங்க வாய்கள் ஆண்டவரே சப்பா வீணானது பேசாதபடி, தவறானது பேசாதபடி, தீங்கானது பேசாதபடி ஏசப்பா எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று அப்பா பக்தன் தாவீது சொன்னது போல உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை எப்பொழுதும் இந்த உதட்டு வழியாக ஆண்டவரை, இந்த வாயின் வழியாக உண்மை உள்ள தேவனை எப்போதும் தொழுது கொள்ள உங்களுடைய கிருபை அருளை செய்யுங்க ஏசப்பா. அப்படியா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீங்க நன்மை செய்து ஆசீர்வதித்து இந்த நிமிஷம் நீங்கள் ஞானத்தோடு உங்களுடைய பிள்ளைகளோடு பேசிய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா. இதை பார்த்து கேட்டு விசுவாசித்து ஆண்டவரை அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்படியா நீங்கள் நன்மை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வாயின் வார்த்தையினால பிரிந்து போன எல்லாமே மீண்டும் ஆண்டவரே சமாதானத்தோடு குடும்பங்கள் ஒன்று சேர உதவி செய்யுங்க. அப்படியா நீங்கள் செய்ய வல்லவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை உமக்கு. ஜெபத்தை கேட்டீங்க, பதில் தந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வாயை ஏசப்பாவை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. பிரிந்து போனதை ஆண்டவர் மீண்டும் கொடுப்பார். ஜீசஸ் வித் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ. God bless you.